பைக் கேம் வீடியோ தான் இது. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லாங் ஜம்பில் கண்டெய்னர் வச்சுட்டு ஒரு வண்டியாக நிற்க வச்சுருவோம். அந்த கிரிக்கெட் டீமுக்கு நாங்கள் வந்து ஒரு வண்டியை கொடுத்துருவோம். எது கரெக்டாக எந்தெந்த டீம் எந்தெந்த கண்டெய்னர் கரெக்டாக பீட் பண்ணி முன்னாடி போகுதுன்னு தான் செக் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம பீச்சுக்கு தான் போக போகிறோம். வாங்க பாருங்க, இங்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் போட்டோம். உங்களுக்கு எதாவது வேணும்னா நாங்கள் நம்பர் டயல் பண்ணுறோம், அதை பார்த்து அப்படியே வேணும்னா போட்டுக்கோங்க. ஆர் சைடு ஆர்ஜிஎஸ்டியில் போய் இந்த நம்பரை இது கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். ஆனால் இது இந்தியன் பைக் இந்தியன் பைக் அட்வான்ஸில் போட்டால் மட்டும்தான் வரும். நீங்கள் பழைய இந்தியன் பைக் கேம் வச்சுருந்தா டெய்லி பண்ணிட்டு திரும்ப ஒன்று டவுன் பண்ணுங்கள் புதுசாக. இதாங்க உங்களுக்காக இது நம்பர், ஃபஸ்ட்டு நம்பர் R1 மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. இதில் வேறு எதுவுமே அவைலபிள் இல்லை. போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரில்லான ஒரு இது வரும். இங்கே பாருங்க, அடுத்து அவ்வளோதான். இப்போ வந்து கண்டெய்னர் நம்ம போட போகிறோம். கண்டெய்னருக்கு என்ன கோடு? கண்டெய்னருக்கு வந்து C1லேருந்து C6 வரைக்கும் இருக்குது. நீங்கள் அதில் ஒரு கலரு C1லேருந்து 6 வரைக்கும் ஒரு கலர் வரும். நீங்கள் அதில் எந்த கலர் வேணால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் போட்டுக்கோங்க. நாங்கள் இப்போ போடுறோம் பாருங்கள், பார்த்து போட்டு உங்களுக்கு ஒரு வேலை தெரியலன்னா போட்டுருவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்ம ராசி நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போடலான்னு பிளான் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம காரை நிற்க வச்சு எந்த வண்டி அதிகமாக பீட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். எந்த வண்டி அதிகமாக அந்த காரை தாண்டுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், C1லேருந்து C10 வரைக்கும் அவைலபிள் கண்டெய்னர். இது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் வந்துச்சு. அதுவே உங்களுக்கு நீங்கள் கிராஸை ரொம்ப கிராஸை போட்டிங்கன்னா, ஒரு வேளை நீங்கள் கிராஸை போட்டிங்கன்னா மோடு ஆனுன்னு போட்டு அது கிட்ட போய் கொஞ்சம் நவுத்துனீங்கன்னா அது நவுரும். பாருங்க, நான் தூரமாக போகிறேன், ஏன்னா பக்கத்தில் இருந்தால் ஸ்பீடாக வந்து பீட் ஆகிடும். அது ஸ்பீடை தாண்டி போயிடும். அதனால் நம்ம போட போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 கண்டெய்னர் கிட்ட போட போகிறோம். நம்ம 10 இல்லை, 6 கண்டெய்னர் வேணாலும் போடலாம். தொடர்ந்து 1 2 2 2 அப்படியே போட்டுக்கிட்டே போயிடலாம். பாருங்க, நான் போட்டுனே கலர்ஃபுல்லாக வந்துனே இருக்குது. எப்படி தங்கமாக இல்லை கண்டெய்னர்ஸ் எல்லாம். அவ்வளோதாங்க, இதோட முடிஞ்சிச்சு கண்டெய்னர் போடுறது. பாருங்க, கடைசியில் வந்து C6 மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் சுற்றிட்டு. அது மட்டும் தான் சுற்றும், வேறு எதுவுமே சுற்றாது. ஆமாம், இங்கே பாருங்க, இது செம்ம. அதுக்குன்னா ரொம்ப கேவலம் சுத்தம். இதில் மட்டும் வண்டி மேலே போகும்போது இச்சிச்சுன்னா வண்டியே காலி ஆகிடும். நாங்கள் இந்த த்ரில்லர் உங்களுக்காக எடுத்து போகிறோம். நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ். 8 வரைக்கும்லாம் இல்லை, 8 வரைக்கும் இல்லை. நம்ம வந்து கடைசியில் வந்து ஒரே ஒரு நம்ம திரும்ப 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டெய்னரை. இது ஒரு கண்டெய்னர் போட்டால் அவ்வளோதாங்க. இது ஒரு கண்டெய்னர் அவ்வளோ. லாஸ்ட் ஒரு கண்டெய்னர் போடலாம். C4 சிலும்பு பிடிச்ச கண்டெய்னர் தான் வரும்னு சொன்ன மாதிரி வந்துடுச்சு. எவ்வளோ நாள் நம்மளுக்கு அட்வான்ஸ் இருக்குது இல்லை இல்லை பைக் எடுத்துன்னு அவ்வளோ தூரம் போகலாம். ஏன்னா அவ்வளோ தூரத்துல தான் நம்ம இங்கே வந்துருவோம். 3 இது வந்து நம்மளுடைய ஃபினிஷ் லைனுக்கான அறிகுறி. இங்கே 3 1 3 நீங்களே ஏதாவது போடலாம். நம்மளே தென்னை மரம் ஏதாவது வருங்க. ஆல்மோஸ்ட் வந்துச்சு. தென்னை மரம் ட்ரீக்கு வந்து ட்ரீ போட்டு நீங்கள் வந்து 6 வரைக்கும் போட்டுக்கலாம். ட்ரீக்கும் 6 வரைக்கும் தான் போட்டு உங்களுக்கு என்ன வந்து நாங்கள் 2 ட்ரீ வைக்கிறோம். இது ஜங்கிளில் பார்ப்பீங்க மோஸ்ட்லி இந்த ட்ரீயை. இது வெளிநாட்டில் இல்லைன்னா எங்கேயா இருக்கும். T4 ட்ரை பண்ணி பார்க்கலாம். T4 இது என்ன ஃப்ரெண்ட்ஸ், மானங்கேட்டத்தனமாக இங்கே வந்துடுச்சு. இது சரி விடுங்க, பார்த்துக்கலாம் அப்புறம். இது தேவையில்ல. சரி, இங்கே வந்து க்ளோஸில் வச்சிடலாம். வாங்க, சரி வாங்க போகலாம், முன்னாடி போகலாம். மோட் ஆன் போட்டு நோட்டு. சரி, மோட் ஆன் போடலாம். நாங்கள் இங்கே கொஞ்சம் சந்தேகமாக இருக்கணும். சரி, நாங்களே பண்ணி காட்டுறோம். வாங்க. இங்கே பாருங்கள், எது உங்களுக்கு நவுத்தணுமோ அதுக்கு மட்டும் போட்டு
சீக்கிரமாக நகர்த்திட்டு திரும்ப ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா அது நீங்கள் போகிற இடம்லாம் நகர்ந்து நேக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஏதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ வந்து ஃபோனை கீழே வச்சிடலாம். இப்போ வந்து அந்த இப்போ அது கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து இப்படி நவுத்துனீங்கன்னா நவுத்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா நவுந்துச்சு பார்த்தீங்களா? நவுத்து பாருங்கள் கொஞ்சமாக, பார்த்தீங்கன்னா நவுத்த அங்கே நவுந்துருக்குது. இது பாருங்க, நாங்கள் தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறோம், அது கொஞ்சம் கொஞ்சமாக போகும். ஒரு ஏன்னா பெரிய சென்டர்னால அந்த மாதிரி இருக்கும். இது பாருங்க, இப்படி தள்ளும்போது மட்டும் சர்ன்னு போதுங்க. சரி விடுங்க, இதோட எண்டா வச்சுக்கலாமா? இல்லை இல்லை, இந்த மரத்தை அடிச்சு தூக்கிட்டு போயிடுக்குது அது. ஓகே, இதோட எண்டுங்க. இப்போ போகலாம், அங்கே போயிடலாம். இருங்க இருங்க, ஃபைனலாக நம்ம போட வேண்டியது மோட் ஆஃப்னு வச்சுருங்க. சாப்பிட்றா. சாப்பிட்றா. போடுறா, எப்போ போடுறா? மோட் ஆஃப்னு போடாச்சு. நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். பார்த்து மகிழ்ச்சியாக இருங்க. நாங்கள் ரொம்ப சீக்கிரமாலாம் படுத்த மாட்டோம், டீம்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, நாங்கள் போடுற வீடியோவுக்கு கொஞ்சம் கூட லைக்ஸ் வர மாட்டேங்குது. நாங்களும் கஷ்டப்பட்டு தானே போடுறோம். ப்ளீஸ் கவுண்ட் பண்ணவே இல்லை கண்டெய்னரை. 1. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை கண்டெய்னர் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிடலாம் வாங்க. 1 2 3 4 5 6 7 8 10 கண்டெய்னர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போயிட்டோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆண்டி ஒரு 2 ட்ரீ வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கட்டாக்கணும்னு நான் ரொம்ப தூரமாக போய்க்கிறேன் கொஞ்சம். பிரேக் நாங்களாம் ரன்னிங்லேயே வரோம். அப்படியே எங்கள் அப்பா அப்புறம் இங்கே ஒன்று போடலாம். பாருங்க, இந்த இடத்துல நம்ம வண்டி கூட போடலாம் லைனாக. நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நம்ம நிஞ்சா கவாசுக்கு, அடுத்து நம்ம புல்லட் எம்ஐக்கு, இது அடுத்து அயபுசா, அடுத்து KTM, அடுத்து இதுக்குள்ள ஃபாஸ்டஸ்ட் பைக்குன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இதுவும். இந்த பைக்கில் எது முன்னாடி ஃபஸ்ட்டு எல்லா கண்டெய்னரும் தாண்டோ அந்த நாக்கு ஸ்லிப் ஆகுது, டங்கு ஸ்லிப் ஆகுது. எது ஃபஸ்ட்டு போய் ஜெயிக்குதோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து அதை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆர்ஜிஎஸ் டூல்ஸோடைய கோட்ஸ் எல்லாம் தெரியணும்னா நான் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். என்னுடைய சேனலில் அனுப்புனீங்கன்னா அதுக்குள்ளே போய் வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோவில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன ஆர்ஜிஎஸ் டூலில் என்னென்ன டூல்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த வண்டி பார்க்கலாம். ஏன்னா இது பார்க்கலாம். இருங்க, நான் ஒரு வண்டி அந்த நம்பர் மறந்துட்டேன். அந்த வண்டி அங்கே முன்னாடி தான் இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், அங்கே
கண்டெய்னர் ஆண்டு தான் அது அங்கே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி நாங்கள் ஆர்சிபிக்காக கொடுக்குறதா இருந்தோம். இந்த வண்டிக்கு இங்கே பாருங்கள், கீழே வண்டி உழவேல ஃப்ராங்க்லி அதுக்குள்ளேயே முக்கறான். இவங்க பிரச்சனை ஆகிடு போகுது அந்த கிராஸ் பண்ணும்போது. அதுக்கு இந்த வண்டி அடிச்சிடலாம். ஓ எதோ அடிக்கிற அந்த வண்டி பண்ணுறா என்னங்க இவன் அந்த பாம்பு அடிச்சது கூட இவருக்காதண்ணா. நான் செத்துட்டேன்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ இவ்வளோ நேரம் எடுத்து வந்து வேஸ்ட் ஆகிடும்ல. ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆரம்பத்துக்காக ஒரு பட்டாசை மேலே கொளுத்தி விடுவோம். ஓ ஓ வாங்க 3 பட்டாசு 4வது பட்டாசு வெடிச்சுட்டு கிளம்பலாம். ஃபஸ்ட்டு கன் எடுத்து உள்ள வச்சிடலாம். விராட் கோலி வண்டி பாருங்க செம்மையா, அதுதான் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அது டாஜ் டமோக்கோ மாதிரி இருக்குது சைஸு. பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் பண்ணலாம் தான் நினச்சோம். ஆனால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும்ல. நான் அது கடைசியில் காட்டுறேன். அது எப்படி நாங்கள் பண்ணி ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கணும். அது பண்ணி கடைசியில் நாங்கள் அது எப்படி அதை சுற்றுது கண்டெய்னர் எதுவும் பண்ண முடியல. 2 கண்டெய்னர் தான் போட்டோம். அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கடைசி வண்டியை நான் வர வச்சிடலாம். அதான் எரிச்சோம்ல அந்த வண்டியை தான். ஏன்னா அந்த லிஸ்ட்லேயே அதுதான் கடைசி வண்டி. என்கிட்ட மோஸ்ட்லி எல்லோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். பெயிண்ட் இருக்குது. இதுதான் சிஎஸ்கே வண்டி. சிஎஸ்கே வண்டியிலேருந்து வேணால் விராட் கோலி வண்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரெஸ்ஸு மாசார் ரெடி ஆகணுன்றதுனால மிலிட்ரி மாதிரி போகலாம். ஃப்ராங்க்லிக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா திரும்ப பஸ்ஸுன்னு தான் பண்ணணும். அதுக்கு தான் கொஞ்சம் உஷாராக போகணும். பாருங்க, பேண்டாம் தான் ட்ரெஸ்ஸு மாறுது. என்ன பண்ணுறது? இது பாருங்க, காம்பினேஷன் வேணால் விடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம விராட் கோலி சாரை தெரியுமா? விராட் கோலி சாரை தெரியும்னா லைக் பண்ணிடுங்க. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். விராட் கோலி சார் பிடிக்கும்னா ஒரு சப்ஸ்கிரைபு அதுக்காக ஐயோ ஐயோ ஐயோ, லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு. சாரி ரீட்ரைல் பண்ணலாம். வண்டி இந்த லாஸ்ட்டில் இருந்தால் ஃப்ளோக்கில் நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன். சாரி அதுதான் இந்த வண்டியெல்லாம் சென்டரில் எடுத்து வந்து நிற்க வைக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிராஸாக போட்டு எல்லாத்தையும் கிராஸாக நிற்க வச்சிட்டோம். ஏன்னா வண்டி இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிராஸாக போட்டுருவாங்க. சரி போகிறோம். விராட் கோலி சார் மறக்க வைங்க சார் உங்கள் வண்டியை. பவரை காட்டுங்க சார். போச்சியா? இங்கே பார்த்தீங்கன்னா 10 கண்டெய்னரில் 8 கண்டெய்னர் தாண்டி இருக்குது. இங்கே மஞ்சள் கலர் கண்டெய்னர் கணக்கு இல்லை, இதுதான் கணக்கு. இங்கே நம்ம இந்த வண்டி அப்படியே இங்கே விராட் கோலி சார் விட்டு இங்கே ஒரு சைக்கிள் என்ன வச்சுட்டு போகலாம். இங்கே ஏதாவது கார் வச்சுட்டு போகலாமா? ரெட் கலர் காரு. சரி, குதிரை கூட்டம் விராட் கோலிக்கு நம்ம அங்கே எடுத்துன்னு போய் வண்டியை நிப்பாட்டு வந்துடலாம். விராட் கோலி சார் குதிரை தான் ரொம்ப பிடிக்குமா? நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அதான் குதிரை விட்டு வந்துட்டேன். அவங்க காமெடி எடுத்துன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அவ்வளோ ஒர்த்து இல்லை விராட் கோலி. இருந்தாலும் அவர் வந்து சிஎஸ்கே டீமை அசிங்கம் வேர்ல்டு கப் போகிறவரை அப்படியே குறுக்கால கை போட்டு விராட் கோலி வந்து வந்தார். அவர் ஆர்சிபி வந்து ஒரு சாகடிச்சிட்டு போயிட்டார் சிஎஸ்கே. அதோட போச்சு. இது நான் போகிறேன் சரி வாங்கி ஸ்டார்ட் பண்ணோம்ல நம்ம. இருங்க நம்ம கடை செகண்டாக நம்ம எம்ஐ டீம் எடுத்துனோம்ல. எம்ஐ
இந்த வண்டி லைட்டாக ஒரு வண்டியாக நம்ம டெஸ்ட் பண்ணலாம். வாங்க, எம்ஐக்காக நம்ம எம்டியை விடலாம். இதோ எம்டி. எம்ஐ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. எம்ஐக்காக நம்ம எம்டி தான் எடுத்துன்னு போக போகிறோம். எம்டி இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயோ, எம்ஐ ஃபுல்லாக கிராஸ் பண்ணி வந்துடுச்சுங்க. எம்ஐ அங்கே பாருங்க, எம்ஐ இங்கே வரைக்கும் வந்துக்குது வண்டி 0 கியர்லேயே. எம்ஐ தோற்று போய்டும்னு நினச்சேன், ஆனால் இருந்தாலும் வந்துடுச்சு. பெருமை தான், எல்லாம் ஒரு பெருமை தான். விராட் கோலியே பீட் பண்ணிட்டு வந்துடுச்சுன்னா அது பெரிய கை தான். அப்படா திரும்ப இங்கேருந்து ஏதாவது கார் புக் பண்ணிட்டு தான் போனோம். திரும்ப அதே காரை போட்டுலாம். அடுத்து நம்ம ராயல் சேலஞ்சர் ராஜஸ்தான் ராயலில் தான் நம்ம போய் வண்டி எடுக்க போகிறோம். இப்போ அவங்கள தான் வம்புக்கு இழுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு வண்டி எடுத்துன்னு வந்தாலும் கார், அந்த காரை வந்து சுத்தமாக எடுக்கலாம். நம்ம இந்தியன் பைக் கேமில் கூட ரொம்ப திருட்டு பசங்களாம் இருக்கிறாங்க. அவருக்கு வந்து கேடிஎம்மை தான் கொடுக்க போகிறோம். கேடிஎம் ஏடிஎம்மில் கரெக்டாக யாருன்னா யார மாட்டேன்றாரு ஃப்ராங்க்லி சார். சரி விடுங்க, ராஜஸ்தான் ராயலுக்கு இவங்களே கொடுத்துட்றான். ராஜஸ்தான் ராயல் பாருங்கள், ராஜஸ்தான் ராயல் எடுத்த உடனே சிஎஸ்கே மேலே போகிற நாளுக்குறாங்க. அதனால வாங்க போகலாம். வண்டி இங்கே பாருங்கள், சர மாதிரியே போகுதுங்க. ஐயோ, கரெக்டாக ப்ளூ கண்டெய்னர் கரெக்டாக இந்த இடத்துல ஸ்பின்னிங். என்னத்துக்கு சண்டை, நான் அங்கே ஏதாவது விட்டே போயிடுறேன். ஏதாவது வைக்கிறேங்க. காணலாம். இதுக்காக ஆரஞ்சு கலரே விட்டு வரேன்.
அடுத்து ட்ரிபிள் ஆருக்கு நம்ம கேடிஎம் ஏறிடுச்சு. ட்ரிபிள் ஆர் கிட்ட தான் நம்ம ரேஸ் போக போகிறோம். இங்கே பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் இங்கே தான் வந்து நின்றுக்குது. சொல்லுங்க. இதுவும் இங்கே தான் வந்து நின்றுக்குது. அங்கே நம்ம அதே ராஜஸ்தான் ராயல் கிட்ட தான் வந்து நின்றுக்குது. இந்த ட்ரிபிள் ஆரும் ராஜஸ்தான். சார் நம்ம போனோம் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. இன்னும் இவ்வளோ வண்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டிசி டீம் தான் இது. பார்க்கலாம். நிஞ்சா கவாஸ்கி டிசி. இதுவும் மிஸ் ஆயிடுச்சு. சாரி சார். பாருங்க, பாருங்க, பிச்சுக்கிட்டு போகுதுங்க. ஐயோ, லாஸ்ட் கண்டெய்னர்ல வந்து நிக்குதுங்க. ஃபயர் பைக் விட்டுலாம் டிசி ஞாபகமா. ஃபயர் பைக் வந்துருச்சுங்க. வாங்க போகலாம். பாருங்க, ஃப்ராங்க்லி வீலிங்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போலாம் ஃப்ராங்க்லி வீலிங் கிளாஸ் போகிறாருப்பா. பாருங்க. நான் தான் என்னத்துக்கு சும்மா இருந்துன்னு வீட்டில் ஃப்ராங்க்லி நீங்கள் வீலிங் கிளாஸ் போன்னு நான் தான் சொன்னேன். சரி இருங்க, இப்போ நம்ம போய் சிஎஸ்கே டீம் எடுத்துன்னு போகலாம். சிஎஸ்கே தான் எப்படி இருந்தாலும் சிஎஸ்கேவை இப்போ செதற விடலாம். சிஎஸ்கே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெட்ரோல் பங்கான போய் நிற்குதான்னு. சிஎஸ்கே போயிடு. சிஎஸ்கே ஐயோ சிஎஸ்கே கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிஎஸ்கேக்கு நம்ம ரீ வைக்கலாம். அதாவது ஃபஸ்ட்லேருந்து சிஎஸ்கே இன்னும் ஃபஸ்ட்லேருந்து வைக்கலாம். வாங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல சிஎஸ்கே ஆக்சிடென்ட் ஆகும். பார்க்கலாம் வாங்க. திரும்ப இன்னொரு வாட்டி ரீரேஸ் வைக்கலாம்.
ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் நம்ம போயிட்டோம். போடு. பெட்ரோல் பங்க் அங்கே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிஎஸ்கே டீம் நம்ம இங்கே ட்ரக் விட்டு போகிறோம். சிஎஸ்கே ஞாபகம் நம்ம இதையும் விட்டு இன்னும் எத்தனை வண்டிக்குன்னு தெரில கணக்கு கரெக்டாக. நான் ஃப்ரீ ஃபயர் வீடியோஸும் போடுறேன், ஃப்ரீ ஃபயர் இந்தியா வீடியோஸும் போடுறேன். வாங்க 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 சர்ன்னு போகலாம் வாங்க. இன்னும் எத்தனை வண்டிக்குதுன்னு பார்க்கலாங்க. இன்னும் 3 வண்டி மாதிரி. ஐயோ இன்னும் 2 வண்டி இருக்குதா? சரி வாங்க வாங்க என்ன பண்ணுறது. எஸ்ஆர்ஹெச்சுக்கு நம்ம புல்லட் தரலாம். எஸ்ஆர்ஹெச் இந்த மஞ்சள் கலர் லாஸ்ட்டு போட்ட சிலுமுக வண்டிக்கு தான் வந்து நின்றுக்குது. நம்ம இது விட்டு போய்க்கலாம். இங்கே எஸ்ஆர்ஹெச் 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 சாரி சைக்கிள் எடுத்துன்னு லாஸ்ட்டு நம்மளோட டீம் இதோட முடியுது. அதாவது இன்னும் ஒரு வண்டி இருக்குது அயபுசா வந்து நம்ம டிடிஎஃப் வாசனுக்காக விட்டுறலாம். நம்ம டிடிஎஃப் வாசன் எது இருக்கு போகிறாருன்னு பார்க்கலாம். டிடிஎஃப் வாசன் ப்ரோ யார் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிடிஎஃப் வாசன் வாங்கின கஷ்டப்பட்டு வாங்கின அயபுசா கலரை மாற்றிடலாம். டிடிஎஃப் வாங்கின அயபுசா கலர் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஓட்டலாம். டிடிஎஃப் வாசன் எது போகிறாருன்னு பார்க்கலாம். டிடிஎஃப் வாசன் எடுத்த உடனே பறக்கிறாரு திரும்ப. இதுவும் லோவஸ்ட் ப்ரைஸ் தான். டிடிஎஃப் வாசனுக்கு திரும்ப அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. டிடிஎஃப் வாசன் இங்கே தான் வந்துக்கிறாரு. இங்கே என்ன வைக்கலாம்? இந்த வண்டி விட்டுலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி இந்த ரேஸோட வின்னர் யாருன்னா சிஎஸ்கே. டாட்டா. நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாம். டாட்டா பாய்.